அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங் பேசிக் தியரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தியரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களாகவே ஓனாக வந்து சி ப்ரோக்ராமில் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதலாம். சரிங்களா? ஸோ இது நாங்கள் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள். +2 கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சி ப்ரோக்ராமிங்கிற சப்ஜெக்ட் வரதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த நாங்கள் கொடுக்குற எக்ஸசைஸு பேசிக் தியரி ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா நீங்களாகவே ஓனாக வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி அது முன்னாடி எப்படி என்ன லாங்குவேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற லாங்குவேஜ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 1916 மிஸ்டர் மார்ட்டின் ரிச்சர்ட்ஸு பெல் லெபார்ட்டரிங்கிற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிசிபிஎல்லேருந்து பிங்கிற எழுத்து எடுத்துகிட்டு பி லாங்குவேஜ்னு அடுத்து வந்து 1916 அதே பெல் லெபார்ட்டரியில் கென் தாமஸுங்கிறவர் அந்த லாங்குவேஜ் வந்து அப்டேட் பண்ணார். சரிங்களா? அடுத்து வந்தவங்க தான் டெனின் ரிச்சர்ட்ஸ் அண்டு பிரைன் கெர்னிஹான். இவங்க வந்து 1917 வந்து இதே லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. சி லாங்குவேஜ் அதே பெல் லெபார்ட்டரியில் சி லாங்குவேஜுங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது வந்து மிஷின் லாங்குவேஜ். அதை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம சொல்கிறது வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சி லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து கம்பைலருங்கிற ஒரு பேஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சி லாங்குவேஜுக்கு கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிக்க முடிச்சு. அது சி லாங்குவேஜுங்கிறது முக்கியமானது. இப்போ அடுத்து வந்து சி லாங்குவேஜில் எந்த டிரான்ஸ்லேட்டருங்கிற யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ சொன்னால சி லாங்குவேஜ் வந்து இன்டரப்டட், அசம்பிளர் இன்டரப்டட் அண்டு கம்பைலர் இந்த மூணுமே தான் சோர்ஸ் கோடை வந்து ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றுறோம். சோர்ஸ் கோடுங்கிறது என்னது? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் சோர்ஸ் கோடு. ஆப்ஜெக்ட் கோடுங்கிறது வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது. சரிங்களா? இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்துடைய வேலையே வந்து என்ன? சோர்ஸ் கோடை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றுறது. இதில் கம்பைலர் வந்து டிரான்ஸ்லேட் யூஸ்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜர். கம்பைலர் வந்து இட் இஸ் யூஸ்டு டு சி ப்ரோக்ராமிங் இது வந்து ரன் பண்ணும்போது என்டையராக ரன் ஆகும். கம்பைலர் வந்து எப்படி ரன் ஆகும்? நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் மொத்தமாக ரீட் பண்ணி பார்க்கும். அதில் இருக்க எரராக கண்டுபிடிச்சி கொடுக்கும். இது மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மி, ஃபாஸ்ட்டாகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அதனால தான் சி லாங்குவேஜில் கம்பைலருங்கிறத வந்து யூஸ் பண்ணாங்க. இதுக்கு சோர்ஸ் கோட் டு ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ கம்பைலர் சி லாங்குவேஜில் எதை ட்ரான்ஸ்லேட்டராக யூஸ் பண்ணுறோம்? கம்பைலருங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறம் டெவலப்டு சைக்கிள் ஆஃப் சி ப்ரோக்ராம். எப்படி வந்து சி ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் தி ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கிடணும். அதை வந்து ஒரு டெஸ்ட் எடிட்டர், சரிங்களா, நோட் பேடு, டர்போ C++ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து உங்கள் சி ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை டைப் பண்ணிங்கன்னா அதுதான் சோர்ஸ் கோடு. அதுக்கப்புறம் கம்பைலிங் பண்ணிங்கன்னா அந்த நம்ம எழுதின இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாஃப்ட்வேரை வந்து அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கம்பைல் பண்ணி மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அதான் வந்து கம்பைலருடைய வேலை. இது ப்ரோக்ராமில் லிங்கருங்கிறது என்னென்னா அது இன்டர்னலில் இருக்க ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் லிங்க் பண்ணி காமிக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லிங்கருங்கிறது வரும். ஸோ இதுதான் லிங்கருடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து ரன் தி சி ப்ரோக்ராம். எப்படி ரன் பண்ணுறோம்? ஃபைல் நேம் .cன்னு சேவ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து சோர்ஸ் கோடுங்கிறோம். சரிங்களா? சோர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எந்த ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் .cன்னு சேவ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் நேம் .opgன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அதான் வந்து கம்பைலர். அடுத்து வந்து ரன் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு exe ஃபைல் க்ரியேட் ஆகும். நீங்கள் ப்ரோக்ராம் 1.cன்னு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் 1.obj, ப்ரோக்ராம் 1.exன்னு 3 ஃபைல் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபைலில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராம்னா என்னென்ன செக்ஷன் இருக்கணும்? மெயின் செக்ஷன் இந்த ஹெட்டர் செக்ஷனும், 6வது பாயிண்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன்.
இந்த இந்த 2 செக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். எது ஹெடர் செக்ஷன் அண்டு மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன். அதுக்கு இடையில இந்த டாக்குமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் செக்ஷன் என்னென்னா மற்றவங்களுக்கு புரிகிறதுக்காக எழுதுறது. டெஃபினேஷன் செக்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. லிங்க் செக்ஷனுங்கிறது என்னென்னா நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன் கீயும் ஹெடர் ஃபைலையும் லிங்க் பண்ணி விடுறது. குளோபல் டிக்ளரேஷனாக அது நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறது தான் குளோபல் டிக்ளரேஷன் சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்தாலும் மெயினாக ஹெடர் செக்ஷனும் மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷனும் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் இல்லாமல் சி ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ அந்த ஹெடர் ஃபைல் செக்ஷனாக என்னென்னு பார்க்குறோம். அதோடய சின்டாக்ஸ் எழுதிக்கிறோம். சின்டாக்ஸ் பாருங்க. ஏதோ சின்டாக்ஸுங்கிறதுனா ஃபார்முலா மாதிரி நம்ம எப்படி கிராமரில் எப்படி இசுவாஸ் எங்கே எழுதணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சி ப்ரோக்ராமில் இப்படி தான் எழுதணும்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு இன்க்ளூட் ஹெடர் ஃபைல். ஹேஷ்ங்கிறது என்னென்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் நமக்கு புரியும், கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்பைல் பண்ணும்போது இந்த ஹேஷ் சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே தான் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆகணும், கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிடும். ஸோ அதனால் ஹேஷ் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்க்ளூடுங்கிறது நம்ம இந்த ஹெடர் ஃபைல் எங்கே இருக்குன்னா சி ப்ரோக்ராம் டைரக்டரிக்குள்ளே சிஸ்டம் லைப்ரரிக்குள்ளே இருக்கும். அதில் வந்து அந்த இன்க்ளூட் பண்ணிக்கிடுது. அந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் கீழே நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ் ஆகும். இந்த ஹெடர் ஃபைல் ஹேஸ் சிஸ்டம் லைப்ரரி அண்ட் லைப்ரரி டைரக்டரி. டர்போ சிங்கிறதுல லைப்ரரி டைரக்டரிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெடர் செக்ஷன் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஹேஷ் சிம்பிள் போடுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம், studio.hன்னு போடுறோம். எக்ஸாம்பிள் studio.h. இந்த மாதிரி ஹெடர் ஃபைல் நிறைய ஃபைல் இருக்குது. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஹெடர் ஃபைலும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அடுத்த இதில் பார்ப்போம். இது வந்து studio.hன்னு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் செக்ஷன் வரும், ஹெடர் செக்ஷன் வரும். சரிங்களா? இந்த பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் இதெல்லாம் இதெல்லாம் ரெடிமேடாக ஒரு ஃபங்க்ஷன் இது. சரிங்களா? ஸ்கேன் ஆஃப், பிரிண்ட் ஆஃப்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா studio.hக்குள்ளே இருக்கும். இந்த studio.h எங்கே இருக்குன்னா சி ப்ரோக்ராம் சிஸ்டம் லைப்ரரிக்குள்ளே இருக்கும். ஸ்கேன் பிரிண்ட் ஆஃப்னு ரன் பண்ணும்போது டாக்குமெண்ட் செக்ஷன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் கமாண்ட் லைன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மித்தவங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் புரிகிறதுக்காக நம்ம எழுதுகிற டாக்குமெண்ட் செக்ஷன். வேறவங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக /* போட்டு அந்த எண்டு வித்துன்னு போட்டிருக்காங்கல்ல அதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதுகிறோம் ங்கிறத வந்து புரியறதுக்காக மற்றவங்களுக்காக எழுதுகிறோம். இது வந்து ரன் பண்ணும்போது இது எடுத்துக்காது. சி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரைட் ஏ ப்ரோக்ராம் டிஸ்பிளே தி சென்டென்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் சென்டென்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறோம். அதேமாதிரி மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் நான் என்ன சொன்னேன், ஹெடர் செக்ஷனும் மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷனும் முக்கியமானது சி ப்ரோக்ராம் போது. ஸோ அந்த சின்டாக்ஸ் பார்த்துடுங்க. வாய்ட் மெயின் போட்டுக்கிறோம், ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், கர்லி பிரேஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் போட்டு செமிகோலன், க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட். சரிங்களா? ஓப்பன் கர்லி ப்ராக்கெட், க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட்டை போடுறோம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்படி தான் போடுறோம். ஸோ கர்லி ப்ராக்கெட்னா இட் இஸ் இண்டிகேட் பிகினிங் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம்னு எழுதிக்கிறோம். அதேமாதிரி க்ளோசிங் பண்ணிக்கிடணும். சரிங்களா? சி ப்ரோக்ராம் கேனாட் ரன் வித்தவுட் தி மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் வந்து கண்டிப்பாக சி ப்ரோக்ராம் ரன் ஆகாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமோட எக்ஸாம்பிள் நான் எழுதி காமிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஹேஷ் போட்டு இன்க்ளூட் பண்ண கம்பைலர் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிடும். சரிங்களா? இந்த ஹேஷ் சிம்பிள் போடாமல் நீங்கள் போட்டு ரன் பண்ணி பாருங்கள், எரர் வரும். சரிங்களா? இந்த ஹேஷ் சிம்பிள் தான் கம்பைலருக்கு கம்பைலர் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த ஹேஷ் சிம்பிள் தான் புரிஞ்சுக்கிடும். அடுத்து என்ன, ஹேஷ் இன்க்ளூடட் studio. ஒரு ஹெடர் ஃபைலை லிங்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஹெடர் ஃபைல் பண்ணோம், conio.hன்னு போட்டிருக்கோம். இது என்னென்னா இந்த studio.hக்குள்ளே பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கீழே இருக்குது. conio.hக்குள்ளே என்ன இருக்குன்னா கிளியர் ஸ்க்ரீன், கெட் கேரக்டர், இந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அது ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணணும். எது ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த ஹெடர் ஃபைலில் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி சிஸ்டம் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரன் ஆகும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வாய்ட் மெயின் எழுதிக்கிறோம், கர்லிங் ப்ராக்கெட், ஓப்பன் கர்லிங் ப்ராக்கெட் எழுதுகிறோம். அதனால் இதான் வந்து பிகினிங் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் CLR/SCRன்னு ஒரு ஃபங்க்ஷன் டபுள் கொட்டேஷன் போட்டிங்கனாலே, டபுள் ப்ராக்கெட் போட்டாலே ஃபங்க்ஷன் கீன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் லிங்க் வித் தி conio.h.
ஸோ கிளியர் ஸ்க்ரீனுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே போகும், கோனி.h போய் ரீட் ஆகும். கோனி.h வந்து ஹெட் சிஸ்டம் லைப்ரரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இப்போ பிரிண்ட் ஆஃப் சாய்ராம்னு காமிச்சிருக்கேன். சரிங்களா? பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எங்கே யூஸ் ஆகும், ஸ்டூடியோ.h உள்ள இருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே போகும். ஹெட்டர் ஃபைல்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் போய் ரன் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இப்போ கெட்.ch என்ன பண்ணுறோம், நம்ம பிரிண்ட் ஆஃப் கொடுத்ததை வந்து அவுட்புட் ரன் பண்ணி காமிக்கும்போது நிப்பாட்டி காமிக்கணும். சரிங்களா? இல்லைனா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே வந்து நிற்கும். ஸோ அந்த கெட்.ch போட்டால் தான் அவுட்புட்லேயே காமிக்கும். சரிங்களா? அந்த கிளியர் ஸ்க்ரீனும் கெட்.ch நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஸ்டார்டிங்கில் எண்டிலையும் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வர்றதுக்கு அடுத்த லைனில் இந்த கெட்.ch போடணும். அதேமாதிரி க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட் போட்டிங்கன்னா, கர்லி பிரேஸ் போட்டிங்கன்னா எண்டு வித் த மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் இதோட முடியுதுன்னு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறோம். சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க தான் இந்த சிம்பிள்லாம். சிம்பிள் வந்து கம்பைலர் ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து கர்லி ப்ராக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்டு வித் பண்ணும்போது இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சி ப்ரோக்ராம். இதேமாதிரி அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நான் சொல்லித்தரேன், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே வரலாம். சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.